அனைவருக்கும் வணக்கம். தங்களுடைய வாழ்வில் ஒரு நல்லதாவது நடந்துவிடாதா என ஏக்கத்தில் காத்து கொண்டிருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி முதல் எப்படி அமைய போகிறது? நிச்சயமாக நல்ல செய்தி கிடைக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் கடகராசிக்காரர்களுக்கு எப்படி அமைந்துள்ளது, கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது தங்களுடைய வாழ்வில் ஒரு நல்லதாவது நடந்து விடாதா என ஏக்கத்தில் காத்து கொண்டிருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே நிச்சயமாக இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி உங்களை தேடி வரும். ஏனென்றால் மிக வலுவாக முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு லாபத்தில் நிலை கொண்டிருக்கிறார். லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் இந்த வாரம் முழுவதும் வலுவாக வலம் பெறக்கூடிய குருவின் அமைப்பால் நிறைவான நன்மை உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது மற்றொரு வலிமை வாய்ந்த கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவானும் 9இல் வீற்றிருக்கிறார். அஷ்டம சனியின் ஆதிக்கம் வீழ்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக உண்டு. இதுவரை முகம் மட்டுமல்ல அகத்தோற்றமும் பொலிவு பெறாமல் எந்த ஒரு பணியையும் மந்தமாக செய்து வந்த நிலையில் தற்போது அழகுடன் கூடிய பிரம்மாண்டமும் உறுதியாகவே உங்களை தேடி வரப்போகிறது. நிரந்தர வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளை இந்த வேளையில் சந்திக்க முடியும். அதோடு மட்டுமல்லாது நிழல் கிரகமான ராகு 9இல் நிலை கொண்டிருக்கிறார். சனியுடன் இணைந்து வலம் வருகிறார். ராகு சனி இணைந்து பாக்கியஸ்தானத்தை வலுப்படுத்துவது பல்வேறு வகையில புதிய வாய்ப்புகள் உறுதியாகவே கடகராசிக்காரர்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது நிழல் கிரகமான மோட்சக்காரகரான கேது தைரியஸ்தானமாகிய 3இல் வீற்றிருக்கிறாருங்க. எனவே இனி தயக்கமாக செய்த பணிகளை துணிவுடனும் துணிச்சலுடனும் செய்து முடிப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. இதுவரை இதை செய்யலாமா வேண்டாமா என ஒரு சங்கடத்திலே நிலவி வந்த பல பிரச்சனைகளுக்கு தெளிவு பிறப்பதோடு சிறப்பாக கையாளுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே நிழல் கிரகமான ராகு கேது சனி மற்றும் குருவின் அமைப்பால் நிறைவாக இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது 7ஆம் தேதி முதல் ஜென்மத்தில் நுழைகிறார். ஏற்கனவே நீச்சம் பெற்று பின்னோக்கி நகர்ந்து வக்ர நிவர்த்தி பெற்று பிறகு மீண்டும் வலுவாக ஜென்மத்தில் அமருவது உறுதியாகவே நல்ல மாற்றத்தை நிச்சயம் கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. செவ்வாயின் அமைப்பால் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் இந்த தருணத்தில் தடையின்றி கைகூடுங்க. நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை செய்து முடிக்க முடியும். 9ஆம் இடமான பாக்கிய ஸ்தானத்தில் முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் வலுவாக வீற்றிருப்பது அலைச்சலும் சிரமமும் குறையும். உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் குறைந்து உடல்நலத்தில் பரிபூரண சுகம் பெறுவதற்கான யோகம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது 9இல் உச்சம் பெற்ற நிலையில் வக்ரகதியில் வலம் வருகிறார். சுக்கிரன் 9ஆம் இடத்தில் வக்ரம் பெற்றிருந்தாலும் சுக்கிரனின் அமைப்பால் புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் எவ்வித தடையுமின்றி உங்களை வந்து சேரும். உச்ச சுக்கிரனின் அமைப்பால் உறுதியாகவே ஒரு நல்லதாவது நடந்துவிடாதா என ஏக்கத்தில் இருந்த உங்களுக்கு அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளை நிச்சயமாக சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். வித்யாகாரகரான புதனும் இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் காரிய தடைகளை விலக்கி பல மடங்கு நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பில் 9இல் நீச்சமும் வக்ரமும் பெற்று வக்ர நிவர்த்தி பெற்ற அமைப்பில் வலம் வர போகிறார். ராசியின் அதிபதியான சந்திரன் இந்த தருணத்தில் துவக்கத்தில் லாபத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார். அதற்கு பிறகு விரயம் ஜென்மம் என ஆட்சி பலம் பெற போகிறார். இந்த வாரத்தில் உச்சமும் விரயமும் மிக வலுவாக பெறக்கூடிய ராசியின் அதிபதியின் அமைப்பால் உறுதியாகவே சுப விரயங்கள் அதிகரிக்கும். அதோடு மட்டுமல்லாது தொட்ட காரியம் அனைத்தும் இந்த தருணத்தில் வெற்றிகரமாக அமைவதற்கான முதன்மையான யோகம் கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. இப்படி நவ கிரக நிலைகளின் அமைப்பும் இருக்க இந்த வேளையில் ஒரு நல்லதாவது நடந்துவிடாதா என ஏக்கத்தில் இருந்த கடகராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளை உறுதியாகவே கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கின்றன. குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் குரு சுக்கிரன் ராகு கேது சனி என பெருவாரியான கிரகநிலைகள் மிகவும் சாதகமான அமைப்பில் வலம் வருவதால் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான பணிகளில்
இருந்த மந்தமான சூழ்நிலை முற்றிலுமாக மறைகிறது. எனவே இல்லத்தில் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல் என பல்வேறு வகையான பணிகளை திருப்திகரமாகவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. வீண் விரய செலவுகள் உறுதியாகவே கட்டுக்குள் வரும். இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான சங்கடங்கள் மறையும். சற்று கவனத்துடன் இருந்தால் பல சிரமங்களை தவிர்ப்பதற்கான வாய்ப்பும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. அஜாக்கிரதையுடன் செயல்படாமல் விழிப்புணர்வுடன் செயல்படக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு இரட்டிப்பு நன்மை இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறதுங்க. இந்த தருணத்தில் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். இந்த தருணத்தில் பயணங்கள் மேற்கொண்டாலும் அந்த பயணத்தின் மூலம் ஆதாயம் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிறைவாக இந்த வேளையில் கடகராசிக்காரர்களை தேடி வருகிறது. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் ஜீவனக்காரகராக இருக்கக்கூடிய சனி பகவான் 9ல் அமர்ந்திருப்பதால் உறுதியாகவே மனதிற்கு பிடித்த நல்ல வேலை வாய்ப்பு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தியாக நிச்சயம் வரும். ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, விருப்ப இடமாறுதல், வெளிநாட்டு வேலை வாய்ப்பு என பல நல்ல மாற்றங்களை இந்த வேளையில் நிச்சயமாக சந்திக்க முடியுங்க. சற்று எடுத்தோம் கவுத்தோம் என்று பணிகளை மேற்கொள்ளாமல் சற்று விழிப்புணர்வுடன் மேற்கொண்டால் உறுதியாகவே ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளை தவிர்ப்பதோடு நல்ல வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் எவ்விதமான காரிய தடையும் இன்றி சிக்கலும் இன்றி எளிதில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் சனி, ராகு, செவ்வாய், சுக்கிரன், குரு என பெருவாரியான கிரகநிலைகள் அதீத பலத்துடன் நன்மை தரக்கூடிய அமைப்பில் வலம் வருவதால் சந்தை நிலவரம் கடுமையாக இருந்தாலும் கடுமையான போட்டிகள் அதிகரித்தாலும் இந்த தருணத்தில் பல நெருக்கடிகளை தவிர்த்து வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக இரட்டிப்பான முறையில் சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. புதிய முதலீடு மற்றும் விஸ்தரிப்பு திட்டங்களை இந்த தருணத்தில் அளவாக மேற்கொள்ளலாம். நன்மை நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு. கலைத்துறை சார்ந்த பணிகளில் சுக்கிரன், புதன், சூரியன் என பல கிரகநிலைகள் சுபபலம் பெற்று வலம் வரக்கூடிய இந்த தருணத்தில் கலைத்துறை சார்ந்த பணிகளில் பெரிய அளவிலான வருமான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் எளிதில் உங்களை தேடி வரும். மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பம் உங்களை தேடி வரப்போகிறதுங்க. அதோடு மட்டுமல்லாது சற்று கடினமாக உழைத்தாலும் கூட இந்த வேளையில் அதற்கு ஏற்ற ஆதாயம் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல காரியங்களை சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய சூழல் நிறைவாக இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அரசியல் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் கட்சியிலும் சரி மக்கள் மத்தியிலும் சரி செல்வாக்கு குறையாத வகையில் பல நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. மிக முக்கிய விஷயங்களை இந்த தருணத்தில் திட்டமிடுவதோடு அவற்றை சிறப்பாக செய்து முடிப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாகவே கடகராசிக்காரர்களை தேடி வருகிறதுங்க. இந்த தருணத்தில் புதிய நபர் ஒருவரின் அறிமுகத்தால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் தெளிவான முன்னேற்ற வாய்ப்புகளையும் இந்த வேளையில் சந்திப்பதற்கான யோகம் உண்டு. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் திட்டமிடுதலை காட்டிலும் பல்வேறு வகையான காரிய தடைகளை தவிடுபடியாக்கி மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல மாற்றம் நிறைவாக கிடைக்க போகிறது. மாணவர்களின் கல்வியில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சிரமங்கள் விலகும். கண்டிப்பாக உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் விரைவாக கிடைக்கும். கால்நடை வளர்ப்பு போன்றவற்றில் அபிவிருத்தி காணக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உண்டு. அதோடு மட்டுமல்லாது புதிய அசையும் அசையா சொத்துக்கள், விளைநிலங்கள், வீடு, வீட்டு மனை, வாகனம் வாங்குவதற்கான அற்புதமான வாய்ப்புகளும் இந்த வேளையில் கடகராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வருகிறது. பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு வலுவாக லாபஸ்தானத்திலும் சுக்கிரன் உச்சம் பெற்று 9லும் இருப்பது அனைத்திலும் இரட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான வாய்ப்புகளையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கின்றன. எனவே இந்த தருணத்தை உறுதியாகவே கடகராசிக்காரர்கள்
கடகராசிக்கார பெண்மணிகள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உங்களை தேடி வரும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்.